ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யாமினி ரியா ராஜுக்குட்டி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் செய்ய போகிறேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிக்கன் என்னுடைய ஸ்டைலில் எப்படி பண்ணுறன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாமாட்ட பஜ்ஜி போண்டா நான் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் மாமா, அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட காசே இல்லை. பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா டெத் ஆகிட்டாரு. அதனால் அங்கே போயிட்டு வந்தனால எங்ககிட்ட காசு இல்லை. நேற்று டெத் ஆகிட்டாரு. ஆனால் அவர்கிட்ட காசே இல்லை. சில்லி வாங்கிட்டு வர, நீ அழுவாத அப்படின்ட்டு போனார் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கெலாம் வாங்க வேண்டாம், அதுக்கு இன்னும் 100 ரூபா போட்டோம்னா நம்ம 1 கிலோ கறி எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்களா. அதனால் சரி சிக்கன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் அந்த விளாக் தான் இங்கே பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு இழப்பு வந்தாலும் எனக்கு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது. நான் அந்த கவலையை விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் செய்ய தொடங்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வெட்டி வச்சிடலாம். கறி வரத்துக்குள்ளே தக்காளி வெங்காயம் வெட்டி வச்சுட்டேன். தக்காளி வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக தான் எனக்கு கிடச்சிது, அதனால கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, கறி பார்த்திங்கன்னா அலசி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம மசாலா பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். மசாலாவில் என்னென்ன போட்டோன்னா மிளகுத்தூள், அப்புறமேட்டுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமேட்டுக்கு மட்டன் மசாலா, கொஞ்சமாக மட்டன் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நான் கடையில் தான் வாங்கிக்கிட்டேன். தம்பி எனக்கு வெங்காய தக்காளி வெட்டுறதுக்கே விடல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளிச்சோட ஆரம்பிச்சிடலாம். நான் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா என்னுடைய கசின் ஒருத்தர் இப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க. எண்ணெய் சூடேறினோடனே நம்ம பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா வெடிக்குது. இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா பிளேட்டில் காட்டலல்ல. இப்போ பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலையும் ஒட்டுக்கா சேர்த்திக்கலாம். தக்காளி வேணுமா உங்களுக்கு? இருந்தாங்க. போங்க, அம்மா குழம்பு செஞ்சுட்டு வரேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கட்டும். வெங்காயம் அப்படியே ப்ரௌன் நிறமாக கண்ணாடி மாதிரி தெரியும் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வரட்டும். இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சு. ஏன்னா நான் மெலிசாக தான் கட் பண்ணேன், அதனால தான் அப்படி வந்திருக்கு. மொத்தமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா, அதனால். வெங்காயம் கடிச்சு சாப்பிட்ற ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதோட கொஞ்சமாக லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயமும் சூப்பராக இருக்கும். வெறும் வாயிலே கூட இந்த வெங்காயத்தை சாப்பிட்லான்னு தோணும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் கொத்தமல்லி தழையும் அப்படியே சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேணாமாம்மா. தக்காளி வெங்காயம் வணங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம கலந்துட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வணங்க விட்டுறலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை வதக்கி விட்டு நம்ம அலசி வச்ச கறி பார்த்திங்கன்னா இதில் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிக்கன் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனோட இதை அப்படியே கலந்து விட்டுறலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனை கலந்து விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மசாலா ப்ராசஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா கெட்டி போடல கறியெல்லாம், அந்த ஸ்டேஜ் வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கறி கொஞ்சமாக கெட்டி போடுற அளவுக்கு வேகிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கலந்துட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கெட்டிப்பட்டிருக்கு. குழம்பும் நல்லா கொஞ்சம் கொதி வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச கரம் மசாலா, மல்லி மசாலா, அப்புறமேட்டு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டு நம்ம கிண்டி விட்டுறலாம். நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் தான் உப்பு போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கறிக்காக கொஞ்சமாக தூக்கலாக போட்டுக்கலாம். அதையும் இதோட கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குழம்பு மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதையும் இதோட பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி மாதிரி செஞ்சாலும் ஓகே. உங்களுக்கு தண்ணி மாதிரி குழம்பா வேணுனாலும் இதோட கொஞ்சமாக குழம்பு ஊற்றிக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் தான். என்னமாம்மா குழம்பாவா? எங்கள் 2 பேர் தான் சாப்பிட முடியாது. எங்களுக்கு இந்த குழம்பே போதும். எங்கள் மாமா குழம்பு சாப்பிட்டா கூட நான் சிக்கன் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும். இருந்தாலும் மாமா கேட்டுட்டாரேன்ட்டு நான் கொஞ்சமாக தண்ணி குழம்பு மாதிரி செய்ய போகிறேன். கிண்டி விட்டாச்சு. இப்போ இதோட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். கொதிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வேகிறதுக்காக நான் மூடி போட்டு மூட போகிறேன். சரி ஓகே, இது வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். குழம்பு வெந்துருச்சு. இப்போ கேஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ண போகிறேன். என்னுடைய சிக்கன் குழம்பு நல்லாவே வெந்துருச்சு. இது ஒன்ஸ் ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து காட்ட போகிறேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்குல்ல? பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ண போகிறேன். மணக்க சிக்கன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்குது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக யாமினி ரியா ராஜ்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.